நமஸ்காரம் பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய பணிவு, நான் என்ற அகந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு ஒருத்தருடைய காலில் நாம் விழுந்து வணங்குறோம். அப்படிங்கிற பொழுது என்னுடைய தலை, நான் தலையினிமிருந்து நிற்கும் என்னுடைய தலையானது உன்னுடைய பாதார விந்தங்களில் இறைவனுக்கு சரணாகதி பண்ணுற மாதிரி பெரியவங்களுக்கும் அந்த பாதங்களில் படியறாப்பில் நம்மளுடைய தலையை வச்சு வணங்குறோம். அவங்கள தெய்வ நிலைக்கு உயர்த்துறோம், நாமும் தெய்வ நிலைக்கு உயர்த்தப்படுகிறோம். காரணம், இந்த பணிவை தான் ஒரு பக்தன்கிட்ட இறைவன் எதிர்பார்க்குறான். பணிவன்போடு சாமி நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்னு நீங்கள் மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சுடுவார் இல்லையா? இப்போ இந்த நமஸ்காரத்தை வேற எந்த விதத்தில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டாக்க அதில் பலவிதமான வகைகள் இருக்குது. அப்பர் சுவாமிகள் சொல்வார், தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வணங்காய் கைகால் கூப்பித் தொழீர் கடிமாமலர் தூவி நின்று பைவாய் பாம்பரையார்த்த பரமனை கைகால் கூப்பித் தொழீர். இந்த நமஸ்காரம் பண்ணு அப்படிங்கிறது பாரதம் இந்த உலகத்திற்கே கொடுத்த பெரிய பொக்கிஷம். நீங்கள் நம்மளுடைய நாட்டில் எந்த மாநிலத்துக்கு போனாலும் நமஸ்காரம் அண்டி, நமஸ்கரிக்கணும், நமஸ்காரம், நமஸ்கார், நமஸ்தே அப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் எல்லாத்துக்கும் பாவம் ஒன்று தானே. ஐயா நான் உன்னை வணங்குகிறேன், அதாவது உன்னிடம் வணக்கம் செலுத்துகிறேன். எதுக்காக சொல்கிறோம்? ஒரு பரஸ்பர அன்புக்காகத்தான். வணங்குகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த வார்த்தையில் பணிவு இருக்கும் இல்லையா? இதில் ஓரங்க நமஸ்காரம்னு இருக்குது. இந்த ஓரங்க நமஸ்காரம்னா தலையால் மட்டும் அப்படி வணங்குறது. ஒரு ராஜசபையில் ராஜா உட்காந்துருக்காருன்னு வச்சுப்போம். ஒரு ராஜசபையில் ஒரு ராஜா உட்காந்துருந்தாருனாக்க எல்லா ஸ்தானிகர்கள், மந்திரிகள், குடிஜனங்கள் எல்லாரும் ராஜாவை இப்படி வணங்குற பொழுது அவர் அதை தலை தாழ்த்தி ஏற்றுப்பாராம். அது ஓரங்க நமஸ்காரம். இரண்டு அங்க நமஸ்காரம் அப்படிங்கிறது தலையை அப்படியே வச்சுக்கிட்டு இரண்டு கைகளால் மட்டும், அதாவது நமக்கு சமமானவர்களை பார்த்து இப்படி வணங்க மாட்டோம். வணக்கம் சார் போடுறோம்ல, இது இரண்டு அங்கங்கள், கைகள் இரண்டு. மூன்றாவது, இந்த தலைக்கு மேலே கையை தூக்கி இறைவனை அங்கே பார்க்குற போது சுவாமி அப்பா அப்படின்னு பார்க்குறோம்ல, அப்போ அந்த தலைக்கு மேலே தலையும் இரண்டு கைகளும். அடுத்தது பஞ்சாங்க நமஸ்காரம். பஞ்ச அப்படின்னாக்கா அஞ்சு. பஞ்சாங்க நமஸ்காரம்னாக்கா பெண்கள் மட்டும் செய்யக்கூடியது. இந்த கையை பூமியில் வச்சு இந்த முழங்கால ஊனி தலையால் அந்த பூமியில் படுறாப்பில் வைப்பாங்க. அப்போ தலை, இந்த கைகள், முழங்கால், 5 அங்கங்கள் மட்டுமே பட வேண்டும். ஏன்னா பெண்களால் தான் இந்த உலகமே விருத்தி அடையுது. இந்த வயிற்றில் ஒரு குழந்தையை சுமக்கிறா, மார்பில் அவள் பால் கொடுக்குறா. ஆக இந்த ரெண்டுமே புனிதமான விஷயங்கள் பூமியில் படக்கூடாதுங்கிறதுக்காக பெண்களுக்கு மட்டும் பஞ்சாங்க நமஸ்காரம் தான் சொல்லியிருக்கு. அவங்க அப்படியே விழுந்தெல்லாம் கும்பிடக்கூடாது. ஆண்களுக்கு இந்த கும்பிடுறதுக்கு அழகாக ஒரு வார்த்தை தமிழில் சொல்லுவாங்க, தண்டன் இடுதல். தண்டன் இடுதல் அப்படின்னாக்க ஒரு தண்டம் அப்படின்னா என்ன? ஒரு தடி. நீங்கள் அந்த தடியை கீழே போட்டால் என்ன பண்ணும்? தமால்னு கீழே விழுந்துடும், அசையவே அசையாது. அதுபோல தான் பெரியவர்களையும் இறைவனையும் பார்க்கின்ற பொழுது அப்படியே விழுந்து கும்பிடணும்னு அஷ்டாங்க நமஸ்காரம்னு ஒன்று இருக்குது. அஷ்டாங்க நமஸ்காரம்னாக்க இந்த கைகள், தோள்கள், செவிகள் இரண்டும், இங்கே நெற்றி, முகவாய்க்கட்டை, அவங்க அப்படி கும்பிட்டுட்டு இந்த காதை கூட பூமியில் அப்படி படுறாப்பில் திருப்புவாங்க. நீங்கள் பெரியவங்க நமஸ்காரம் பண்ணுற போது பார்க்கணும். இப்போ எல்லாம் ஒரே ஸ்டைலாக இப்படி போயிடுச்சு, அது இல்லை. இந்த விழுந்து கும்பிடுறதுங்கிறது அது ஒரு தனி அழகு. இது அஷ்டாங்க நமஸ்காரம். பெரியவங்களை பார்க்குற போது என்ன சொல்லுவாங்க? சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணு. ச அஷ்ட அப்படின்னாக்கா இந்த 8ஓட மற்ற அங்கங்களும் சேர்த்து நீ கும்பிட வேண்டும் அப்படி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இந்த தலை படணும், முகவாய்க்கட்டை படணும், தோள்கள் படணும், வயிறு படணும், மார்பு படணும், அப்படியே எல்லா கால் வரைக்கும் எல்லாம் படணும். பார்த்திங்கன்னா ஒரு கட்டை கிடக்கிறது போல் அவங்க விழுந்து கும்பிடுவாங்க இந்த கையை சேர்த்து. அப்போ இறைவனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இப்படி ஒரு ஈஸியான ஒரு வழி இருக்குங்கிற பொழுது நமஸ்காரத்தை பற்றி இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணும். 3, 5, 8
இல்லை எல்லாத்தையும் சேர்த்த சாஷ்டாங்கமா அப்படின்னா இறைவனுக்கு முன்னால் பணிவு பணிவு பணிவை தவிர வேற ஒன்றும் வேண்டாம். அதைத்தான் சரணாகதின்னு சொல்லியிருக்க. நாம் எல்லாரும் இறைவனுக்கோ பெரியவங்களுக்கோ ஒரு நமஸ்காரத்தை பண்ணிட்டோம்னா குருவருள் கிடைக்கும், இறைவனோட திருவருளும் கிடைக்கும். அதுக்காக நான் உங்களுக்கு இப்போ என்ன சொல்லணும்? நமஸ்காரம்.